ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் சவுந்தரராஜன், அருள்மிகு மகுடேஸ்வர் வீரநாத பெருமாள் திருக்கோவிலில் பெருமாள் சன்னதி அர்ச்சகராக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது மார்கழி மாதத்தின் முக்கியமான விசேஷங்கள், மார்கழி மாதத்தின் சிறப்புகள், கோவிலில் எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் போன்ற விசேஷங்களை தகவல்களை இந்த பதிவில் காண இருக்கிறோம். மார்கழி மாதம் என்றால் என்ன? சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். அதுபோல இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலமே மார்கழி மாதம். அதுதான் சமஸ்கிருதத்தில் தனுர் மாதம் என்று அழைக்கிறோம். இந்த தனுர் மாதத்தின் சிறப்புகள் என்னவென்றால், ஒவ்வொரு நமக்கு ஒரு நாள் என்பது தெய்வங்களுக்கு ஒரு வருடம், ஒரு நாள் நமக்கு ஒரு நாள், தெய்வங்களுக்கு ஒரு வருஷமானாதான் ஒரு நாளுங்கிறது கணக்கில் வரும். அப்படிங்கிற போது 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. பகல் பொழுது என்னவென்றால், தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய 6 மாதம் பகல் பொழுது, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய இரவு பொழுது, 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்படி பார்த்தோமே ஆனால் மார்கழி மாதம் என்பது தெய்வங்களுக்கு விடியற்காலை பொழுது ஆகிறது. ஆகவே இந்த விடியற்காலை பொழுதில் பகவானை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக நமது முன்னோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் இதை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மார்கழி மாதத்தில்தான் தமிழ் சித்திரை முதல் 9வது மாதமாக இந்த மார்கழி மாதம் ஆகப்பட்டது வருகிறது. இந்த மார்கழி மாதத்தில் சிவன், பெருமாள் ஆகிய தெய்வங்களுக்கு விசேஷமாக விடியற்காலையில் இந்த திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பலி எழுச்சி போன்று சொல்லக்கூடிய பாசுரங்களால் இறைவனை வழிபாடு செய்யலாம். விடியற்காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து கோவிலுக்கு சென்று இந்த திருப்பலி எழுச்சி, திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற பாசுரங்களை பாடி, மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை சிவபெருமானுக்கு புகுந்ததாகவும், ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் பெருமாளுக்கு உகந்ததாகவும், திருப்பள்ளி எழுச்சி தெய்வங்களை எழுப்பக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியானது 2 தெய்வங்களுக்குமாக தனித்தனியாக இருக்கிறது. அந்த பாசுரங்களை பாடி தெய்வங்களை எழுப்புவது இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அப்படி பார்த்தால் இந்த பூமிக்கு மேல் ஓசோன் படலமாகப்பட்டது பூமிக்கு மிக அருகாமையில் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. ஆகவே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மார்கழி மாதத்தை விடிய காலையில் எழுந்து இந்த இயற்கையை தரக்கூடிய அந்த ஓசோன் படலத்தின் சுத்தமான காற்றை சுவாசித்தோமே ஆனால் நமது உடலுக்கு மிகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பாக ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது ஒவ்வொரு மாதமும் ஏகாதசியாகப்பட்டது வருகிறது. விரதங்களிலே மிகவும் சிறந்த விரதமாக ஏகாதசி விரதமாகப்பட்டது கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட ஏகாதசி விரதம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி ஒவ்வொரு பெருமாள் ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே எம்பெருமான் எழுந்தருள்வார். இந்த வழியே பக்தர்கள் பெருமாளுக்கு பின்னால் வருவதால் நமக்கும் இந்த பரமபத வாசல், அந்த பரமனின் பதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதற்கு அடுத்தபடியாக அனும ஜெயந்தி சொல்லக்கூடிய விசேஷமான அனுமாருக்கு ஜெயந்தியாகப்பட்டது இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூலா நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த அனும ஜெயந்தியாகப்பட்டதும் இதே மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. அந்த அனுமார் வழிபாட்டையும் மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் நமது அனுமான் வழிபாட்டையும் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த பாவையின் நோன்பு என்று சொல்லக்கூடிய திருமணமாகாத பெண்கள், ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த பாவை நோன்பு இருக்கலாம். எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் தனது பாசுரத்திலே சொல்கிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பால்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலேன் நீராடி, மையிட்டெழுதோம் அலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்கொருளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் என்று
ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவை நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அதாவது நமது உடலை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய கண்ணுக்கு மையிடுதல், தலைக்கு மலர்களை சூடிக்கொள்ளுதல் எல்லாம் இல்லாமல் இறைவனையே நமது எண்ணத்தில் வைத்து இந்த பாவை நோன்பு இருந்தோமேயானால் நம்ம எண்ணிய காரியங்கள், நமது மனசில் நினைக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் பகவான் எம்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் என்று இந்த ஆண்டாள் நாச்சியார் தந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். அதுபோலவே இந்த பாவை நோன்பாகப்பட்டது அனைவருமே இருக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண்களும் இருக்க, கல்யாணம் ஆன பெண்களும் நமது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாவை நோன்பு இருக்கலாம். இப்போ எம்பெருமான் கிருஷ்ணர் பகவான் தனது பகவத்கீதையிலே மாசானாம் மார்கசீரிஷோஷ்மி என்று சொல்கிறார். இந்த மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கிறபடியால் அதன் மூலமாக இந்த மாதத்தினுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றும் 16 என்று பரம் வாங்கிய மார்கண்டேயர் அவதரித்த மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த மார்கழி மாதத்திலே பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய இந்த மாசத்துக்கு சமஸ்கிருதத்தில் தன்னொரு மாதம் பேர் இருக்குது. இன்னொரு மாதம் மார்கசீரிஷம் இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பௌர்ணமி ஒன்றாக வரக்கூடிய இந்த மாதத்திலே நமது ஆயுள் அபிவிருத்திக்காக எப்படி மார்கண்டேயர் என்றும் 16 என்று பரம் வாங்கினாரோ, அதுபோலவே நாமளும் ஆயுள் அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுள் ஹோமத்தினை இந்த மாதத்தில் செய்தால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் குணமாகும், ஆயுள் அபிவிருத்தியாக என்பது ஐதீகம். ஆகவே அனைவரும் இந்த மாகழி வழிபாட்டினை செய்து அதிகாலையிலே பெருமாள் விஷ்ணு சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேக பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமான் மற்றும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண அனுகிரகத்துக்கு பாத்திரராகுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த பதிவினை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.